அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் ஜெனரேஷன் ஆஃப் எல்சி ஆசிலேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எல்சி அலை இயற்றிகள் அதாவது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ எல்சின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல் மீன்ஸ் இண்டக்டன்ஸ், சி மீன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். அதாவது எல் அப்படிங்கிறது மின் தூண்டி, சி அப்படிங்கிறது மின் தேக்கி அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இந்த ரெண்டுலேயுமே என்ன பண்ணியிருக்கோம், இட் இஸ் அ எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டரில் நாம் படிச்சிருக்கோம். இப்போ இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த என்ன சொல்லிக்கலாம், இன் த ஃபார்ம் ஆஃப் த எனர்ஜி ஸ்டோர் இன் தி ஃபார்ம் ஆஃப் மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் மின் தேக்கி அப்படின்னு சொல்லும்போது த எனர்ஜி ஸ்டோரி அஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது மின் புலமாக என்ன பண்ணியிருக்கோம், ஆற்றல் சேமித்து வைக்கப்படும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக படிச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். அப்படி சேமித்து வச்சுக்கும் போது இப்போ இந்த எல்சி ஆசிலேஷன் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ எல்சி ஆசிலேஷன்னா என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். சரிங்களா? ரைட். whenever energy is given to a circuit containing a pure inductor of inductance L and capacitor of capacitance C, the energy oscillates back and forth between the magnetic field of the inductor and electric field of the capacitor அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு சர்க்யூட் எடுத்துட்டோம், அந்த சர்க்யூட்டில் இந்த இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாம் ஒரு எனர்ஜி கொடுக்கும் போது அந்த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸுக்கு இடையில் ஒரு எனர்ஜி ஆசிலேஷன், அதாவது முன்னும் பின்னுமா என்ன பண்ணியிருக்கோம் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஆசிலேஷனை தான் என்ன சொல்லியிருக்கோம், எல்சி ஆசிலேஷன். அப்படி கிடைக்கக்கூடிய ஆசிலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஹாஸ் அ ஃபைனட் ஃப்ரீக்வன்சி, அதாவது டெஃபனைட் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் என்ன பண்ணியிருக்கோம் ஆசிலேட் ஆகும். அதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். தஸ் த எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் டெஃபனைட் ஃப்ரீக்வன்சி ஆர் ஜென்ரேட்டட். தீஸ் ஆசிலேஷன்ஸ் ஆர் கால்ட் எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ரைட். அதாவது இப்போ எல்சி ஆசிலேஷன் சொல்லும்போது இப்போ இந்த இண்டக்டன்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய மேக்னட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லி படிச்சுக்கலாம், UB is equal to LI²/2. இப்போது எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டன்ஸ் C அப்படின்னு சொல்லும்போது என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை ஸ்டோர் ஆகும் சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ UE is equal to Q²M/2C அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? இதே தமிழில் பார்க்கணும் அப்படின்னா மின் தூண்டல் N L கொண்ட மின் தூண்டி மற்றும் மின் தேக்கு திறன் C கொண்ட ஒரு மின் தேக்கி ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு சுற்றுக்கு ஆற்றல் அளிக்கப்படும் போதெல்லாம் ஆற்றலானது மின் தூண்டியின் காந்தப்புலம் மற்றும் மின் தேக்கியின் மின்புலம் இடையே முன்னும் பின்னுமாக என்ன பண்ணும், அலை வரும், ஆசிலேட் ஆகும். இதனால் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஆசிலேஷனில் ஒரு வரையறுக்கப்பட்ட அதாவது டெஃபனைட் அதிர்வெண் கொண்ட மின் அலைவுகள் என்ன பண்ணுது, உருவாக்கப்படுது. சரிங்களா? அப்படி உருவாக்கக்கூடிய அந்த அலைவுகளை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்சி அலைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது மின் தூண்டியில் சேமித்து வைக்கப்படக்கூடிய ஆற்றல், அதாவது காந்த ஆற்றல், அதான சொல்லியிருக்கோம், காந்த புலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா UP is equal to LI²/2. இதே இது மின் தேக்கி என்ன சொல்லிருக்குங்களா, அப்போ மின் தேக்கியில் இருக்கக்கூடிய மின்புல ஆற்றல் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், UE is equal to Q²M/2C அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எல்சி ஆசிலேஷன். இப்போ இந்த எல்சி ஆசிலேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிலேஷன்ஸை நான் 8 ஸ்டெப்ஸாக அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இனிஷியல் டைமை 0வாகவும் ஃபைனல் டைமை T அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கெப்பாசிட்டர்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஃபுல்லி சார்ஜ் அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ, UE is equal to Q²M/2C அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அப்போ இந்த டைமில் அதாவது T is equal to 0 டைமில் அப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸில் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்குது. சரிங்களா? அண்ட் தென் இண்டக்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகிறதுனால அப்போ இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி UB ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். சரிங்களா? அப்போது இதில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி, அதாவது மொத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கும், அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மட்டும்தானே இருக்குது. ஸோ அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு
யூஇ ப்ளஸ் யூபி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி எதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்கு? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மட்டும்தான் வச்சுருக்கு. சரிங்களா? ரைட். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அட் டைம் இஸ் ஈக்குவல் டு T/8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இந்த டைமில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணுது? டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. இது இண்டக்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் இது கெப்பாசிட்டர்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் எங்கே இருக்கோ அதனோட டைரெக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இதில் கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? அப்படி ஃப்ளோ ஆகும்போது அப்போது இந்த இண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி, அதாவது எனர்ஜி ஸ்டோரின்னா இண்டக்டர் எவ்வளோ இருக்கும்? UB is equal to Li²/2 அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போது ரெண்டுமே அதாவது பாதி ஆஃப் எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ரெண்டுலேயுமே என்ன இருக்கும்? எனர்ஜி ஈக்குவலாக இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே ஈக்குவல் மேனரில் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது? டிஸ்சார்ஜ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த இண்டக்டரில் என்ன பண்ணியிருக்கோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அப்போது இதில் ஸ்டோர் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி யூஇ என்ன இருக்கும்? 0 ஆகிடும். அப்போது இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? மேக்ஸிமமாக ஆகும். சரிங்களா? அப்போ UB is equal to Li²/2 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் 4வது லெவல் எடுத்துக்குவேன். at T is equal 3T/8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோமே. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த இண்டக்டன்ஸ் ஃபுல்லி மேக்னடைஸ்ட். சரிங்களா? அப்போது இங்கே கெப்பாசிட்டன்ஸில் என்ன இல்லை? எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய அதாவது இண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இண்டக்டருக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி இண்டக்டருக்கு ஃப்ளோ ஆகும்போது கெப்பாசிட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ இதனோட கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்படி என்னவா இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த கெப்பாசிட்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணுது? சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்போது இதனோட இண்டக்டன்ஸ் அதாவது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுதான் நான் உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்கேன். அப்போ இதில் இருக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டும் டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன இருக்கும்? ஃபுல்லி சார்ஜாக மாறும். சரிங்களா? ரைட். அப்போ ஃபுல்லி சார்ஜாக மாறிடுச்சு அப்படின்னா T is equal to 4T/8. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் கெப்பாசிட்டன்ஸில் சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்ஸிமமாகவும் இண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0வாகவும் மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த செகண்ட் டயக்ராம் அண்ட் தென் இந்த டயக்ராமை பாருங்கள். அப்போது இங்கே கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் இந்த மேனரில் இருக்குது, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மேனரில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் என்ன மாதிரி இருக்குது? டவுன்வர்ட் டைரக்ஷன், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வர மாதிரி ஆகிடுது. இப்போது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிடுச்சு, இண்டக்டன்ஸ் 0 எனர்ஜியில் இருக்குது. இப்போ என்ன பண்ணோம்? இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் என்ன பண்ணோம்? டிஸ்சார்ஜ் பண்ணோம். அப்போது எங்கே கரண்ட் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ் டெர்மினல் இங்கே வருது. சரிங்களா? ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷனில் அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் போது அப்போ என்ன இருக்கும்? இந்த இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா T is equal 5T/8 அப்படிங்கிற டைமிங்கில் இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கு? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சார்ஜை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுனால கரண்டோட டைரக்ஷன் இங்கே. அப்போது இந்த இண்டக்டர் மேக்னடைஸ் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ குறிப்பிட்ட டைமிங்கில் கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் இண்டக்டன்ஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக டிஸ்சார்ஜ் ஆரம்பிக்கும் போது அப்போ கெப்பாசிட்டன்ஸில் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி 0 ஆகிடும். ஸோ இண்டக்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜி மேக்ஸிமமாக மாறிடும். சரிங்களா? இப்போது இதே ப்ராசஸ் அதாவது இங்கே நடந்துச்சு பாருங்கள். T is equal to 2T/8 அப்படிங்கிற இருக்குங்களா? அதில் நடந்த ப்ராசஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுது? நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும்? இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதில் போகக்கூடிய சார்ஜஸ் கெப்பாசிட்டரில் இந்த எண்டில்
பாசிட்டிவும் இந்த எண்டில் என்ன பண்ணும் நெகட்டிவ் சார்ஜஸும் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்படி கொடுக்கும்போது அப்போது இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆக இந்த கெப்பாசிட்டன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இந்த இண்டக்டரில் இருக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி என்ன இருக்கும் ஜீரோவாகவும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதாவது கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மேக்ஸிமம் லெவலுக்கு என்ன பண்ணும் ரீச் ஆகும். அப்போது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் இந்த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டருக்கு இடையில் சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது ரெண்டுக்கு இடையில் ஒரு ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைனைட் அதாவது ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட அதிர்வெண் அதாவது ஃப்ரீக்வன்சியோட இதில் என்ன கிடைக்கும் நமக்கு ஒரு ஆசிலேஷன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த ப்ராசஸை அதாவது t = 0 செகண்டில் t t செகண்ட்ஸ் அதாவது இந்த 8 ஸ்டெப்ஸை கண்டினியூஸாக ரிப்பீட்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஒரு ஆசிலேஷன் நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஆசிலேஷன் தான் என்ன சொல்லியிருக்கோம் எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். அப்போ இந்த எல்சி ஆசிலேஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைப் ஆஃப் ஆசிலேஷன் சொல்லலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டேம்ப்டு ஆசிலேஷன், இன்னொன்று அன்டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் அப்படி மாதிரி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆசிலேஷன்ஸை பாருங்கள். இப்போ இந்த ஆசிலேஷனை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அன்டேம்ப்டு ஆசிலேஷன் சொல்லியிருக்காங்க. அன்டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னா இப்போது இந்த இதில் பாருங்களேன், இப்போது நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியை பொறுத்து என்ன பண்ணுது அவரோட ஆம்ப்ளிடியூட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அப்போ எல்லாத்துலேயுமே என்னவா இருக்குது சேம் ஆம்ப்ளிடியூடில் இருக்குது. ஸோ சேம் ஆம்ப்ளிடியூடில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இதனோட எனர்ஜி என்ன பண்ணல ஆற்றல் மாறலை. சரிங்களா? ஒரு மாறலியாக இருக்குது. அதை என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் undamped oscillations அப்படிமா கொடுத்துருக்கோம். அதாவது in the ideal LC circuit there is no loss of energy, so therefore the oscillation will be continue indefinitely, so such oscillations are called undamped oscillation அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? இது damped oscillations அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் சேம் அதே தான். அப்போது ஒவ்வொரு டைமும் அங்கே எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த சர்க்யூட்டில் பாருங்களேன், இப்போ இந்த இதில் நம்ம சர்க்யூட்டில் கண்டினியூஸாக நாம் ஒரு டைம் சார்ஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து சார்ஜ் கொடுக்காத போது இங்கே என்ன இருக்கும் சம் ஆஃப் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக டிஸ்பேச் ஆகிடும், அதாவது வெளியில் போயிடும். அப்போ வெளியில் போயிடுச்சு அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்ஷன்ஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி இதை என்ன பண்ணலாம் குறைய ஆரம்பிக்கலாம். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசிலேஷன் தான் என்ன சொல்கிறாங்க டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்போது டைமிங் இன்க்ரீஸ் ஆக அதோட ஆசிலேஷனோட ஆம்ப்ளிடியூட் என்ன பண்ணுது மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது ஜூல் ஹீட்டிங் அண்ட் ரேடியேஷன்ஸ் ஆஃப் தி எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் ஃப்ரம் தி சர்க்யூட் டிக்ரீஸ் தி எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அப்படிமா சொல்லி. அப்போ அந்த மாதிரி எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா தட் இஸ் அ டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். அப்போ அந்த ஆசிலேஷன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய என்ன சொல்லிக்கலாம் ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிக்கலாம் ஒமேகா = 1/√LC அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இந்த இதுக்கு வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூ ஒமேகா = 1/LC தானே சொல்லியிருக்கோம். அப்போ ஒமேகாவோட வேல்யூ ஆல்ரெடி என்னென்னு படிச்சிருக்கோம் 2πfன்னு சொல்லி கொடுத்துருக்குங்களா. அப்போது 2πf அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் ஃப்ரீக்வன்சி வேணும்னா ஃப்ரீக்வன்சி = 1/√LC × 2π அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சதை நம்புகிறேன். ரைட். அப்போ இந்த சாப்டர்லேருந்து எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஜென்ரேஷன் ஆஃப் எல்சி ஆசிலேஷன் இன் அ சர்க்யூட் கண்டெய்னிங் அண்ட் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் L அண்ட் கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் C, அதாவது மின் தூண்டல் எண் L கொண்ட மின் தூண்டி மற்றும் மின் தேக்குத்திறன் C கொண்ட மின் தேக்கி உள்ள ஒரு சுற்றில் எல்சி அலைவுகள் உருவாவதை விளக்குக அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கோங்க தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.